செந்தமிழ் தேனி விருது பெற்றவரான தக்கோலம் என் ஜெல்லாதன் ஐயா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து வழமை போல இன்றைய தினம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி 7வது பாடலும் விளக்கமும் வாருங்களையே அழைப்பில் இருக்கின்ற தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம். சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் 7. கடலே அணையம் யாம் கல்வியால் என்னும் அடலேறு அணைய செருக்கு ஆழ்த்தி விடலே முனிக்கரசு கையால் முகந்து முழங்கும் பனிக்கடலும் உண்ணப்படும். கடலே அணையம் யாம் கல்வியால் என்னும் அடலேறு அணைய செருக்கு ஆழ்த்தி விடலே முனிக்கரசு கையால் முகந்து முழங்கும் பனிக்கடலும் உண்ணப்படும். முழங்கும் பனிக்கடலும், முழங்குகின்ற குளிர்ச்சி உடைய கடலும் முனிக்கு அரசு கையால், முனிவர்களுக்கெல்லாம் தலைவரான அகத்திய முனிவர் கையால் முகந்து உண்ணப்படும், மொண்டு பருகப்படும். ஆதலால் யாம் நாம் கல்வியால் கடல் அணையம், கல்வியில் கடலுக்கு நிகராவோம் என்னும் என்று அடல் ஏறு அணைய செருக்கு வலிமையுள்ள ஆண் சிங்கம் என்ற கர்வத்திலே ஆழ்த்தி விடல், ஆழ்ந்து விடாதீர்கள். அதாவது முனிவர்களிலே பெரியவரான அகத்திய முனிவர் கடலை கையால் மொண்டு குடித்து விட்டார். நாம் கல்விக்கடல், வலிமையான ஆண் சிங்கம் என்பன போன்ற கர்வத்திலே ஆழ்ந்து விடக்கூடாது. மீண்டும் பாடலை பார்ப்போம். கடலே அணையம் யாம் கல்வியால் என்னும் அடலேறு அணைய செருக்கு ஆழ்த்தி விடலே முனிக்கரசு கையால் முகந்து முழங்கும் பனிக்கடலும் உண்ணப்படும். இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. மிக்க நன்றிகளையா. கடந்த பல ஆண்டுகளாக ஏதோ ஒரு விதத்திலே கவிதை களத்திலும் சரி, நற்சிந்தனைகளிலும் சரி, வேறு பல பொதுவான விடயங்களிலும் சரி இணைந்து நம்மோடு பயணிக்கின்ற தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்களே, உங்களுக்கு தமிழருவி கலையத்தின் சார்பிலே மிக்க நன்றிகள். நேரம் இல்லாவிட்டாலும் பயணங்களில் இருந்த பொழுதும் நம்மோடு இணைந்து பல நிகழ்வுகளை தந்திருக்கின்றீர்கள். தொடர்ந்து உங்களுடைய பணியை எதிர்பார்க்கின்றோம். நன்றிகள் ஐயா. நன்றி, நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி. இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி.